ஹலோ குட் மார்னிங் எல்லாருக்கும். இது ஒரு சண்டே விலாகு. நான் எங்கள் சித்தி வீட்டில் தான் அன்றைக்கி இருந்தேன். அதனால் அங்கே இருக்கிற விசேஷங்களெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான். காலைல தூங்கி எழுந்திரிச்சி வந்ததும் சித்தி டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு நாள் ஆரம்பிக்கலான்னு டீயை குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா என்ன வேணும், அடுத்து കുറച്ച് മോയ്സ്ചറൈസേഷൻ க்ரீம் எல்லாம் போட்டு அப்புறமேட்டு முகத்துக்கு க்ரீம் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கண்ணெழுதி தலை கட்டினா முடிஞ்சு போச்சு மேக்கப்பு. அவ்வளோதான் மேக்கப் முடிச்சது வாட்டி அப்புறம் என் பாப்பா இருக்குது. பாப்பாவை எல்லாம் கிளப்பிட்டு அப்புறம் சித்தி பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுங்க ரெடி ஆகிட்டுவாங்க. ரெடி ஆகிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். லேட் வேறு ஆயிடுச்சு. பஸ்ஸு பிடிக்கணும். அதனால் நாங்கள் அவசரமாக நடந்து போயிட்டு கரெக்டாக போய் நிற்கும்போது பஸ் வந்துடுச்சு. அது வேறு தப்பிச்சிட்டோம். பஸ்ஸு கிடச்சதுக்கப்புறம் போய் நான் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். இது எந்த ஊருன்னு நான் இது வரைக்கும் சொல்லலை. இதுதான் எடப்பாடி. எப்போவுமே நான் போனதுலேருந்து அங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கட்டி முடிஞ்ச பாடு இல்லை. ஆனால் நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு போகிற வழியில் தான் நொங்கு விற்றுட்டு இருந்தாங்க. சரி அப்போ சித்தி வந்துட்டு எல்லாருக்கும் நொங்கு வாங்கி கொடுத்தாங்க. அது சீவுறது பார்க்குறதே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டும் ஸ்பான்சர் சித்தி தான் எல்லாருக்கும் ரோஸ் மில்க்கு ஃப்ரூட் அது என்னமோ வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி கடை தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு அது குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு போயிட்டு வளையல் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு குப்பி வளையல் வாங்கி போட்டேன். ஐயோ அப்பா! அதுக்கப்புறமேட்டும் செம வெயில். பஸ்ஸை பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போவே இப்படின்னா மே மாதம்லாம் என்ன வெயில் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம். வீட்டில் வந்து ஃபேனை போட்டு படுத்தா அது ஒரு சுகம். வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு கண்ணு மயங்குது. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுட்டோம். அப்படியே இன்னொரு வீடியோட பார்க்குறேன்.